வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் பத்மஸ்ரீ உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM ஐயா அவர்களையும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை அறங்காவலர்களையும், இயக்குனர் பெருமக்களையும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தொழில் துறை உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும், இந்த இணைப்பில் இணைந்து இன்று சிந்தனை உரை கேட்க இணைந்திருக்கும் இருவால் மெய்யன்பர்களையும், நல்லதொரு துரிய தவத்தை எடுத்து கொடுத்த பேராசிரியரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற தலைப்பு ஆக்கினை தவத்தின் சிறப்புகள் சொல்லலாம், மேன்மைகள் சொல்லலாம், நன்மைகள் சொல்லலாம். இப்ப அந்த காலத்துல அம்மாவே அந்த பாடலை பாடிட்டாங்க. தவம் எடுத்தாங்களே தவிர அந்த தவத்தினா நமக்கு உடல் வெப்பமாகும் போது அதை தணிக்கிறதுக்கு வழி இல்லாம தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்காக பரஞ்சோதி மகான் மூலம் நம்ம பாமர மக்களின் தந்தை வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்த கொடுத்த தவம் தான் இந்த சாந்தி தவம். ஆக்கினை அப்ப சாந்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, ஓம்னு சொல்றாங்க, அதுனா என்ன, ஓம் சாந்தினா என்ன, சாந்தி தவத்தினால என்ன நமக்கு பயன் கிடைக்குது, சாந்தி தவத்துல என்ன விஞ்ஞான ரீதியா நம்ம உடல்ல மாற்றம் அடையுது, சாந்தி தவம் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகளோட இணைஞ்சிருக்கு, அந்த மூலாதாரம் சரியா இருந்ததுன்னா என்ன நடக்கும், சரியில்லைன்னா என்ன நடக்கும், அந்த மூலாதாரத்தை மேன்மை அடைய செய்யறதுக்கு உயர்த்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற தலைப்புல ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரும். ஆக்கினை தவம் என்பது வாழுங்காலத்திலே உயிரை உணரும் தவம். சாந்தி தவம் என்பது உணர்ந்த உயிருக்குள் உள்ள அமைதியை உணரும் தவம். சாந்தி தவம் அமைதியை பழகுவது அல்ல, அமைதியாகவே ஆகி போவது. சாந்தி தவம் செய்பவன் உலகை விட்டு ஓடுவதில்லை, அவன் உலகில் இருந்தபடியே சமநிலையுடன் வாழ்கிறான். அலையில் அடங்கினால்தான் கடலின் அடித்தளம் தெளிவா தெரியும். அதுபோல நம்ம மன அமைதியானதான் உண்மை தானாக வெளிப்படும். சாந்தி யோகம் ஆன்மீகத்திலும் குண்டலினி யோகத்திலும் பெரும் புரட்சியை உண்டு பண்ணவர் நம்ம பரஞ்சோதி மகானும் நம்ம வேதாத்ரி மகரிஷியும். இதனாலதான் பெண்கள் எல்லாம் குண்டலினி யோகத்தையே கத்துக்க முடிஞ்சது. சாந்தி என்பதற்கு சமஸ்கிருதத்துல அமைதி அப்படின்னு பொருள். இந்தியாவுல ஓம் என்பது பொதுவாக உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுவாங்க. ஓம் என்ற ஓங்காரம் என்ற இறைவன் இப்பிரபஞ்சமான உலகில் இருப்பு இயக்கம் என்ற நேர்மறை சக்தி மற்றும் எதிர்மறை சக்தியான உகார ஆகாரமாக இரண்டாகவும் இணைந்த மகாரமாகவும் இருக்கிறாங்க. ஆ கூட்டல் ஊனா இம்மு, ஆ ஊ இம் என்ற எழுத்துக்கள் சேர்ந்ததே ஓம் என்ற பிரணவ ஒளி. இதுல ஆ ஊ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. ஆ என்ற எழுத்து இறைவனையும், ஊ என்ற எழுத்து உலக உயிர்களையும், இம் என்ற எழுத்து இந்த பஞ்சபூதங்களையும் இயற்கையும் குறிக்குது. இதுல இரண்டு பொருட்கள் உயிருள்ளவை என்பதை உணர்த்ததான் ஆ ஊ என்ற இரண்டு உயிரெழுத்துகளும், உயிரற்ற ஜடமான இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தை உணர்த்ததான் இம் என்ற மகாரத்தின் மூலம் சொல்றாங்க. பஞ்ச கர்த்தாக்கள் என்ற அகார உகார மகார நாத விந்து என்ற அடிப்படை வித்துக்களாக பஞ்சபூதங்கள் உள்ளது. அகரம் அப்படின்னா படைக்கிறது, உகாரனா காக்கிறது, மகாரனா அழிக்கிறது, நாதம்னா ஒளி, விந்துனா பிரணவத்தின் சக்தி. இந்த அடிப்படை வித்திலிருந்து தான் பஞ்சபூதம் உருவானது. பஞ்சபூதத்திலிருந்து பிரபஞ்சம் உருவானது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாய பஞ்சபூதங்களின் ஒடுக்கம் தான் மூலாதாரம். ஓம் என்பது எல்லாவற்றையும் பாதுகாப்பது. முதலில் தாயின் கற்பத்தில் அது நம்மை காக்கிறது. அதனாலதான் நம்ம நிலை பெற்று வெளியே வந்தோம். இதுக்கு இலக்கண விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா,
ஓம் என்ற சொல்லு ஆண்பாலும் இல்ல, பெண்பாலும் அல்ல, அலியும் அல்ல, ஒருமை ஒளியே. இதற்கு இருமையோ பன்மையோ கிடையாது, வேற்றுமை உருவும் கிடையாது, இலக்கண வாய்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மற்ற மதங்கள்ல இந்த ஓம்னா எப்படி சொல்றாங்க? கிறிஸ்துவ மதத்துல ஓம் என்ற சொல் ஆமென் என்ற ஒளியின் மூலம் சொல்றாங்க. இஸ்லாம் மதத்துல சொல் அமீன். இஸ்லாம் மதத்துல ஓம் என்ற சொல்ல அமீன் என்ற சொல்லால சொல்றாங்க. புத்த மதத்துல மணிபத்மோஹம் அப்படின்னு சொல்றாங்க. ஜைன மதத்துல ஓ நமோ அரிகாந்தனம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க மொழியில முதல் எழுத்து ஆ என்பதை ஓமேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்சி மத நூலான ஜென் தாவஸ்தாவில ஓங்காரத்தின் பொருள்னா ஈஸ்வரன் சொல்றாங்க. ஆங்கிலத்துல ஓம்ன்றத ஓம்னி பிரசன்ட், ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி சைன்ஸ் சொல்றாங்க. ஓம் என்ற ஓசையோ அதன் பொருளோ இல்லாமல் எந்த மொழியும் எந்த மதமும் இல்லை. யார் ஒருத்தவங்க ஓம் 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 என்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நவக்கிரகங்களின் கதிர்வீச்சால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை. நெருக்கடி காலத்துல வளைந்து கொடுத்து பின்னாடி நிமிந்துகிறாங்க. ஓம் ஜெபிக்காதவர்கள் அடியோடு வீழ்கின்றார்கள். ஓம் என்னும் மந்திரத்துக்குள் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் சம்ஹார மூர்த்தியாகிய ருத்ரனும் அடக்கம். இந்த மும்மூர்த்திகளை தான் கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? பிதாசுதன் பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. ஓம் என்னும் மந்திரம் ஜபிப்பதின் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்துக் கொள்ள முடியும். எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், எதிர்ப்பு சக்திகள் நீங்கும், மன சாந்தி ஏற்படும், உலகத்தோடு ஒட்டி வாழலாம். வயது முதிர்ந்தோர் இந்த ஏகாந்த நிலையை அடைய முடியும். நம்ம இந்திய மரபுல எந்த ஒரு சொல்லையும் மங்களகரமான சொற்களையும் உச்சரிக்க 3 முறை சொல்லுவாங்க. இந்து மதத்துல வேத மந்திரங்கள் அனைத்தும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் துவங்கி ஓம் சாந்தி என்ற வாழ்த்தோடு தான் முடிப்பாங்க. அந்த ஓம் சாந்தி என்ற சொல்லையும் 3 தடவை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, லோகாஸ் சமஸ்தோ சுகினோ பவந்துன்ற மந்திரத்தையும் சொல்லி முடிப்பாங்க. உலகெங்கும் மக்கள் பேரின்பத்தோடு வாழ வேண்டும் என்பதே அவங்க பிரார்த்தனை. இந்துக்கள் எதையும் உறுதி செய்ய 3 முறை சொல்லுவாங்க. கோவில சுற்றத்திலும் சரி, கோர்ட்ல பேர் சொல்லி அழைக்கிறதுலயும் சரி 3 முறை சொல்லுவாங்க. ஏன், ஏலம் போடுறவங்க கூட 3 முறை சொல்லிட்டு தான் ஏலம் போடும் பொருளை கொடுப்பாங்க. நமக்கு தடைகள் பிரச்சனைகள் 3 வித காரணினால வருது. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிதைவீகம், அதி பௌதீகம், அதி யாத்மீகம் சொல்றாங்க. அதி தெய்வீகனா நம்மால் கட்டுப்படுத்த முடியாத நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்னால வர துன்பம். இயற்கையா ஏற்படும் அழிவு, பூகம்பம், வெள்ளம், எரிமலை, அது மாதிரி உதாரணம். அதி பௌதிகன்றது உலகத்தில் இருக்கும் ஜடப்பொருள்கள் உயிரினங்கள் போன்றவற்றிலிருந்து வர துன்பம். மனிதரால் விலங்குகளால் ஏற்படும் அழிவுகள், துன்பங்கள், விபத்து, மனிதரால் செய்யப்படும் கொலைகள், துன்பங்கள், குற்றங்கள், மக்கள் தொகை பெருக்கம். இதுக்கு அதியாத்மீகம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் மன சஞ்சலம். இந்த 3 நிலையில் இருந்தும் நம்மை நாம் காத்து கொள்ளவும் மனமார்ந்த கடவுள் பிரார்த்தனையே கை கொடுக்கும். தினசரி வாழ்வுல நம்ம ஏற்படும் சிக்கலிலிருந்து விடுவிக்கவும், துன்பங்கள் தீங்கி எங்கேயும் அமைதி நிலவிடுவோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி 3 முறை சொல்றோம். நாம் முதல் முறையாக ஓம் சாந்தி என்று சத்தமா சொல்லும் போது அது நம் கண்களுக்கு தெரியாத அதிதைவீகம் என்ற துன்பத்திலிருந்து விலக்குது. 2வது முறை ஓம சத்தம் குறைவா சொல்லும் போது மற்றவர்களால் ஏற்படும் அதிபௌதிக துன்பங்களிலிருந்து விடுவிக்குது. 3ஆம் முறை அதை விட மெதுவா சொல்லும் போது நம் மனத்தில் எழும் சஞ்சலங்களால் ஏற்படும் அதியாத்மிகம் துன்பங்களிலிருந்து விடலை பெறுது. 3 முறை சாந்தி சொல்வது தனக்கும் குடும்பத்திற்கும் உலகுக்கும் அமைதியா வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ளம், சொல், உடல் 3ம் அமைதியாக இருக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்றாங்க. யோகாவில்
ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற மந்திரம் ஒரு பயிற்சியின் முடிவில் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் அமைதிப்படுத்தவும் அமைதி ஏற்படுத்தவும் சாந்தியை 3 முறை சொல்றாங்க. வேதத்துல பல பகுதிகளில சாந்தியை பற்றி சாந்தி தவத்தை பத்தி சொன்னாலும் அதர்வன வேதத்துல 19வது காண்டத்துல இருக்க சாந்திர மந்திரம் தான் மிகவும் பிரபலமானது. என்னன்னா, வானம் அமைதி வழங்கட்டும், பூமி அமைதி வழங்கட்டும், காற்று மண்டலம் அமைதி வழங்கட்டும், கடல் அலைகள் அமைதி வழங்கட்டும், மூலிகைகள் அமைதி வழங்கட்டும், கடந்த காலமும் எதிர்காலமும் அமைதி வழங்கட்டும், எல்லா பொருட்களும் அமைதி வழங்கட்டும், எல்லா கடவுளும் வான்மண்டலத்தில் வலம் வரும் எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் அமைதி நல்க பிரார்த்திக்கிறாங்க. எங்கும் அமைதி நிலவட்டும், பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவட்டும், நலங்கள் பெருகட்டும் சொல்றாங்க. அதே யஜுர்வேதத்துல திவ்யவ் சாந்தி, திவ்யவ் சாந்தி, அந்தரிக கஷம் சாந்தின்னு சொல்றாங்க. இதே மேல சொன்னதுதான் இதுக்கும் பொருள். இந்துக்கள் எல்லா பூஜைகள், விழாக்கள், பண்டிகைகள், யாக யக்னங்கள் முடிக்கும் போது கால வர்ஷது பர்ஜன்ய என்ற ஸ்லோகத்தையும் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயாந்தாம் என்ற ஸ்லோகத்தையும் சொல்லி முடிப்பாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, வீழ்க தன் புனல், வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம், வையகமும் துயர் தீர்க்கவே என்பது இதன் பொருள். அந்த ஈசாவாசிய உபனிஷத்துல சாந்தி மந்திரம் எப்படி சொல்றாங்கன்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதச்யதே பூர்ணஷ்ய பூர்ண மாதாய பூர்ணமே வாவ சிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, இறைவன் முழுமையானவர், உண்மை முழுமையானது, இந்த உலகம் முழுமையானது, அந்த முழுமையிலிருந்து இந்த உண்மை தோன்றியுள்ளது, முழுமையிலிருந்து முழுமை வெளிப்பட்ட பிறகும் முழுமைதான் மீதமாகும், எஞ்சியுள்ளது அமைதி அமைதி. அதனுடைய பொருள் மூலாதாரத்துல மனதை வைத்து தவம் செய்யக்கூடியதுல தான் இந்த மேல சொன்னது அத்தனையும் நமக்கு வருது. இத பாரதியார் எப்படி சொல்றாருன்னா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. மகரிஷி வடிவமைச்சு கொடுத்த தவத்தை பாருங்க, 9 தவம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல குண்டலினி யோக தவம் ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம். சிறப்பு தவங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பஞ்சபூத நவகர தவம், நித்யானந்த தவம், பஞ்சேந்திரிய துரிய தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம். இதுக்கு எல்லாத்துக்குமே மூலம் எதிரான சாந்தி தவம் தான். சாந்தி சவம் செய்யும் போது நமக்கு பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி நீங்கி மனம் அமைதி அடையுது. சாந்தி தவம் மேலும் செய்யும் போது நமக்கு மூளையில என்டார்பைன், செரட்டோனின், அசிட்டோசின் என்ற ஹார்மோன்கள் சுரந்து நமக்கு அமைதியே கொடுக்குது. பூமி 5 பூதங்கள்ல மிகவும் அடர்த்தியான தத்துவம். பூமி இல்லாம நம்ம நிற்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? அது போல மூலாதாரம் இல்லாம அது வளர்ச்சி அடையாம நம்ம ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைய முடியாது. சிவவாக்கியர் ஒரு பாடல்ல சொல்றாரு, மூல வாசல் மீதுல முச்சதுரமாகியே 4 வாசல் என் விரல் நடுவுதித்த மந்திரம், கோலமொன்று மஞ்சுமாகு மீன்களைந்து நின்ற நீ, வேறு வேறு கண்டிலேன் விளைந்ததே சிவாயமன் சொல்றாரு. என்ன பொருள்னா, மூலாதார சக்கரத்துல முக்கோண வடிவில நெருப்பு போன்ற சக்தி நிலை பெற்றுள்ளது. நாடி நரம்புகளின் அமைப்பில் உடலின் நடுப்பகுதியில் எழும் சிவாய நம மந்திரம், இந்த 5 எழுத்துக்களும் உடலின் பல்வேறு சக்கரங்கள்ல இயங்குது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலில் கலந்தது இறைவன் தான். உன்னை தனி தெய்வங்களா காணல, எல்லாமே இறைநிலை அப்படின்னு தான் அந்த சிவவாக்கியர் பாடல் சொல்றது. மூல வாசல்னா மூலாதாரத்தின் வாசல் தான். நம்ம உடல்ல 9 வாசல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கண்ணு 2, காது 2, நாசி துவாரம் 2, வாய் 1, ஆசன வாய் 1, சிறுநீர் வாய், ஆக 9 வாசல். சிவவாக்கியர் சொல்ற மூல வாசல் எதுனா, இந்த சகஸ்திராஸ்தானத்துக்கான ரகசியவாதல் மூலாதார வாசல் தான்.
மூலாதாரத்தில் தூங்கும் அக்னியை தட்டி எழுப்புங்களை திருமூலர் சொல்றாரு. அக்னினா என்னது? நெருப்பு. சித்தர்கள் சொல்றாங்க, உங்க மூலாதாரத்துல ஒரு அபரிதமான சக்தி தூங்கிட்டு இருக்கு. அந்த சக்தி விழித்து எழுந்தா நீங்க தெய்வமாகலாம். அந்த சக்தியை எழுப்ப ஒரு வாசலை திறக்க வேண்டும். அந்த வாசல் தான் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய வாசல். தண்டுவடை சுத்தி செய்யும் பொழுதும் மூச்சை வெளியே விடும் பொழுதும் மூலாதாரத்தையே நம்ம கவனிக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி. அது என்னன்னா, பூமி மேல நம்ம பூமிக்கு மீது நாம உட்காரும் போது ஒரு காந்த களத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் சக்தி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை பூமி இழுக்கிறதுக்கு உண்டு. நாம சம்மணம் போட்டு தவம் செய்யும் போது பூமியின் மேற்பரப்புக்கு அறியாமல அது தொடும் அளவிற்கு நம் மூலாதாரம் வருவதனாலேயே அங்க தேங்கியுள்ள காந்த களத்தை அது இழுத்துடும். இந்த நிகழ்வு கூட மூலாதாரத்தில் உறங்கும் காந்தத்தை நம்ம உணர முடியாமல் போவதற்கு காரணமா அமையுது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றாங்க, தவத்துல ஒரு பாய் போட்டு அதுக்கு மேல ஒரு கம்பளியோ ஒரு துணியோ போட்டு அது மேல உட்கார்ந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாந்தி தவம் நமக்கு நல்லா கிடைக்கணும்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த உணர்வு கிடைக்காதவங்க ஒரு அஸ்வினி முத்திரை 10 முறை போடுங்க, அப்போ உங்களுக்கு உணர்வு கிடைக்கும். ஆனா அதே மனவளக்கல என்பவர்களாகிய நாம அஸ்வினி முத்திரை போட்டுக்கிறதுனால நமக்கு உடனே கிடைக்கும். இதை எப்படி செய்ய சொல்றாங்கன்னா, பிரிதிவி முத்திரை, அதாவது மோதிர விரலும் பெருவிரலும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த சாந்தி தவம் செய்யும் பொழுது ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆசனங்கள் செய்யலாம்? ஆசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, தடாசனம், விருட்சாசனம், மாலாசனம், வீரபத்ராசனம் செஞ்சாலும் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். அது இல்லாம வெறும் புல்தரையில நடங்க, கடற்கரை மணல்ல நடங்க. அப்போ உங்க ஆர்டிசால் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஹார்மோன் அதிகமாச்சுன்னா அமிக்டலாவை உணர்ச்சி வயப்பட வைக்கும். அந்த ஆர்டிசால் ஹார்மோன் நீங்க புல்தரையில நடக்கும் போதும் நீங்க மணல்ல நடக்கும் பொழுதும் அது குறையும். அதுக்கடுத்து நீங்க ஒரு மரத்தை, நல்லா வளர்ந்த மரத்தை கட்டி பிடிச்சீங்கனாலும் மூலாதாரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்க உணவுல சிவப்பு நிற உணவுகளை சாப்பிட்டாலும் அதிகமாகும். அப்ப மூலாதாரம் தான் உங்க ஆன்மீக பயணத்தின் அடித்தளம். மூலாதாரம் வலுவா இருந்தா பயம் வராது, தன்னம்பிக்கை வளரும், குண்டலினி பாதுகாப்பா அதுவா எழுந்து மேல சகசிரஸ்தானத்துக்கு போகும். இந்த மூலாதாரம் என்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம்னா வேறு, ஆதாரம்னா அடித்தளம். மூலாதாரம் என்றால் உங்க இருப்பின் வேறு, ஆன்மீக பயணத்தின் அடித்தளம். ஒவ்வொரு மரத்தின் ரகசியமும் வேறுல அடங்கி இருக்கிறது போல இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அமைதியில அடங்கி இருக்கு. இறைவன் கூட அமைதியில் தான் இருக்கிறான். இயேசு சொல்றாரு இல்லைங்களா, இறைவன் அமைதியில் உரைகிறான், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்லன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல அபத்த நாடகம் அமைதிக்கு கூட என்னன்னா, அமைதியை நிலைநாட்டுவதற்கு கூட போர் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப நடந்திருக்க போற பாருங்க, அது அமைதிக்கா செய்யறாங்க. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, யாரெல்லாம் இறைவன் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனின் அமைதி நிச்சயம் உண்டு. அமைதியான இடத்துல இயக்கம் இல்லைங்க, அசைவு இல்லை, இயக்கம் இல்லாதனால நிசப்தமா இருக்கு. எங்கு இயக்கம் இல்லையோ அங்கு எல்லையும் இல்லை, காந்தமும் இல்லை. எங்கு அசைவு இருக்கிறதோ அங்கு சப்தம் இருக்கும். எங்கு இயக்கம் இருக்கிறதோ அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. பிரபஞ்சமும் அணுவும் எல்லைக்கு உட்பட்டது. பிரபஞ்சத்தில் விண் முதல் கோள்கள் நட்சத்திரங்கள் வரை அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதால் அங்கு ஒரு சப்தம் இருக்கிறது. அந்த சப்தத்துக்கு தான் இந்து மரபுல ஓங்காரம், பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரணவத்தை இயேசு பிரான் எப்படி சொல்றாரு, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்ததுன்னு சொல்றது இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தான். நம்ம மனசுக்குள்ள இயக்கமும் இருக்கு, இயக்கத்தினால சத்தமும் இருக்கு. மனம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு பேரு இயக்கம். ஒரு சின்ன முயற்சியின் மூலமா மகரிஷி கொடுத்தது போல
அதே மனதிற்குள்ளார சத்தங்களை எல்லாம் கடந்து ஆகினை துரியம் உள்ள கடந்து நிசத்த நிலையை எப்ப அடையிறமோ அப்ப இயக்கம் நின்றுடும். எப்ப இயக்கம் நிற்கிறதோ அப்ப எல்லையற்றதாக மாறிவிடும். தெய்வம் எல்லையற்றது. மகரிஷிகிட்ட ஒரு பெண்மணி கேக்குறாங்க, பூ பெய்திய காலத்துல தவம் செய்யலாமா? அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, பூ பெய்திய காலத்தில் மெய்விளக்க தவம் செய்யாதீங்க. அதற்கு பதிலா சாந்தி யோக நிலையில மனத்தை வச்சு வாங்க, தற்சோதனை செய்யுங்க, நற்சிந்தனை செய்யுங்க, அருகுண சீரமைப்பு செய்யுங்க, ஆய்வு தெளிவு உறுதிப்பாடு செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப சாந்தி தவம் செய்யறதுக்கும் சாந்தி யோக நிலையில மனதை செலுத்துறதுக்கு என்ன வித்தியாசம்னு அடுத்தது கேள்வி கேட்கறாங்க. சாந்தி தவம் என்பது யோக நிலையில இருந்து சாந்தி தவம் செய்யறது. சாந்தியில நினைவை வையுங்கன்றது சாந்தி தவத்தில் உட்காராமல் மற்ற நேரங்களில் நாம் நம் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே மூலாதாரத்துல மனதை வைத்துக் கொண்டே இருப்பது சாந்தியில் நினைவு வைப்பதுன்னு சொல்றாங்க. வாதம் பித்தம் கபம் என்பதுல பித்தத்தை அதிகமாகாமலும் குறையாமலும் பார்த்து கொண்டாலே வாதம் கபம் சரியாகுனது சித்த வைத்தியத்துல சொல்றாங்க, சித்தர்களும் சொல்றாங்க. குண்டலினி சக்தி என்றாலே சூடுன்னு தான் அர்த்தம். இந்த பித்தம் நடுநிலைமையாக இருந்து குண்டலினி சக்திய சமன்படுத்துது. பித்தம் அதிகமான பைத்தியம் பிடிக்கும். பித்தம் குண்டலினி சக்தியின் உஷ்ணத்தை சமப்படுத்தும். அதற்காக தான் மகரிஷி நமக்கு சாந்தி தவத்தை கத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க நாடி சுத்தி பண்ணும்போது என்ன, சந்திரகலை இடது பக்கம் அது குளிர்ச்சியானது, பிங்கலை வலது பக்கம் அது வெப்பமானது. அந்த குளிர்ச்சியும் இந்த வெப்பமும் சமமாகும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய பிராணனோட இந்த அபானன் மோதும் போது அங்க ஒரு வெப்பம் உண்டாகிறது. அந்த வெப்பம் தான் உங்க மூலாதாரத்துல 3 சுத்தி படுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, குண்டலினி சக்தி. அத சுழுமுன நாடி வழியா சகசாஸ்தானத்துக்கு மேல போறதுதான் நம்ம மகரிஷி வந்த உடனே உங்க சூடும் குளிர்ச்சியும் சரிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் நாடி சுத்தி பிராணாயம். யோக சாதனையில ஆற்றல் மிகுதியின் காரணமாகவோ ஆராய்ச்சியின் காரணமாகவோ கோள்களின் நிலை காரணமாகவோ தவக்கணல் மிகுந்ததுன்னா அதை உடனடியா உணர்ந்து தனித்து கொள்ளவும் அந்த தனக்கவலின் மிகுதியை உடல் நலனுக்கும் உள்ளத்தின் நலனுக்கும் பயனாக்கி கொள்றதுக்கு தான் மகரிஷி சாந்தி தவத்தை நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாந்தி தவத்துக்கு என்னென்ன பேர் இருக்குங்க? இறங்குபிடி தவம், கருமைய தவம், மூலாதார தவம், சாந்தி தவம், அமைதி தவம், வெள்ளிக்கிழமை தவம்னு சொல்றாங்க. ஆகினி தவத்தை ஏறுபிடி தவம்னு சொல்றதுக்கு சாந்தி தவத்துக்கு இறங்குபிடி தவம்னு சொல்லுவாங்க. உதாரணமா பஸ்ல ஏறுபடியும் இருக்கும் இறங்குபடியும் இருக்கும். ஒரு மூட்டையை வாகனத்து மேல ஏத்தானாங்கன்னா அதை இறக்கிறதுக்கு இறக்குவாங்க. இதே ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறவங்க இதைதானே சொல்றாங்க, ஏற்றி விடப்பா இறக்கி விடப்பா. அப்படின்னா என்ன, அந்த ஐயப்ப சாமிக்கு கோவிலுக்கு போறவங்களுக்கு ஏற்றியும் இறக்கியும் விடுறவர் யாரு? குருசாமி. இறைநிலையை உணர்ந்த ஒருவரால் தான் ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும். அத போல இறைநிலையை உணர்ந்தவர்களால் தான் ஆக்கினைக்கு குண்டலினி சக்தியும் ஏற்றவும் முடியும், ஆக்கினிலிருந்து இறக்கவும் முடியும். ஏற்றி விடப்பா இறக்கி விடப்பா அந்த காலத்துல உணர்ந்து சொன்னாங்க. ஆனா இப்ப அது ஒரு சடங்கா மாறி போச்சு. இந்த சடங்க மனவளக்கலையில் பயிற்சி மூலமாக முறையாக செய்து கொண்டிருக்கோம் நம்ம ஆகினையும் சாந்தியம். அதற்கு முன்பு ஆகினை தாமம் வருவதற்கு 12 வருடம் ஆகும். சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் செய்து விட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் தவ ஆற்றலை கீழே இறக்க முடியாமல் இறந்துருவாங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டு பைத்தியம் முடிச்சவங்களும் இருக்காங்க. அதனால சிலர் தவனாலே மன்றத்துக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம விளங்க சொல்லி அவங்களுக்கு தவத்தை கொடுக்கணும். அப்ப குண்டலினா என்னங்க, உங்க முதுகெலும்பின் அடிப்பகுதியில உட்புறமாக ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேல புதம் மற்றும் பிறப்புறுப்புக்கு இடையில் உள்ள பகுதியில் தான் இருக்குது. இந்த சக்திய பக்தி மார்க்கத்துல வேத சக்தின்னு சொல்லுவாங்க, மனோ தத்துவ நிபுணர்கள் காந்த சக்தின்னு சொல்லுவாங்க, யோகிகள் அதை குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம உயிர் சக்தி.
யோகா மற்றும் தியானங்களில் திளைத்தவர்கள் அதன் சக்தியும் மேன்மையும் அறிவாங்க. பாம்பு பெரும்பான்மையான இடங்கள்ல வணங்கப்படுது. கடவுளர்களும் பாம்புடன் தான் இருப்பாங்க. பல இடங்களில சிலைப்படுத்தி இருப்பாங்க. உண்மையில் பாம்பு குண்டலினி சக்தியை குறிக்கிறதுக்காகவே அந்த காலத்துல அதை பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் பாம்பு கேள்வி வரலாம் அவங்களுக்கு. ஒரு பாம்பு அசையாமல இருக்கும்போது அது இருக்கிறதே தெரியாது. ஆனா அது சரசரன்னு ஓடும்போது அது இருப்பதே எல்லாருக்கும் தெரியும். குண்டலினியும் இந்த பாம்பு போன்றதுதான். மனிதன் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் அமைதியாக இருக்கும் வரையில் நமக்கு அந்த குண்டலினி சக்தி இருக்கிறதே தெரியாது. யோகம் மற்றும் தியானம் மூலம் அதை எழுப்பும் போதுதான் அதை அளவிட முடியாத பேராற்றலும் மகத்துவமும் நமக்கு தெரியும். சாதாரணமா மனிதன் உட்கொள்ளும் உணவு செரிக்கப்பட்டு ஆற்றலா மாற்றப்படுது. அது என்ன உணவாக இருந்தாலும் அதில் உள்ள புரதம் கொழுப்பு எதுவாயினும் இறுதியில் பிராணசக்தியா அது மாற்றப்படுது. இந்த பிராணசக்தியை வளர்ச்சியை நமக்கு கொடுக்குது. இந்த பிராணசக்தி மனித உடலில் உள்ள 72,000 நாடிகள் வழியா போகுது. இந்த 72,000 நாடிகளும் 7 முக்கிய மைய நாடிகளில் இணையுது. இவற்றையே மனித உடலில் 7 சக்கரங்களா சொல்றோம். இதுதான் ஆற்றல் மையம். நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை உணர்ச்சி சக்கரம், உணர்வு சக்கரம் 2ஆ பிரிக்கலாம். அநாதக சக்கரத்துக்கு கீழே உள்ள மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் இது உணர்ச்சி சக்கரம். அநாதக சக்கரத்துக்கு மேல உள்ள விசுக்தி, ஆகினை, சகஸ்ரா இது 3 சக்கரங்களும் உணர்வு சக்கரம். நமக்கு மகரிஷி வாழ்க்கை தத்துவம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 12ஐயும் நம்ம உடலில் உள்ள 7 சக்கரம் கொடுக்குது. மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் இந்த 3 சக்கரங்களும் தேவைகள் 3, காப்புகள் 3 இதை கொடுக்குது. அநாதக சக்கரம் அறநெறிகள் 3ஐயும் கொடுக்குது. விசுக்தி சக்கரம் நம்பிக்கையும் விளக்கத்தையும் கொடுக்குது. சகஸ்ரா சக்கரம் முழு பேற்ற நமக்கு கொடுக்குது. இந்த 7 சக்கரங்கள் தான் ஒவ்வொரு மனிதனின் செயல்கள், சாதனைகள், சாதகங்கள் ஆக அனைத்துக்கும் மூலமா இருக்கு. இப்ப நம்ம 7 சக்கரம் சொல்றாங்க இல்லைங்களா, மூலாதாரம் இது பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில இருக்கு. இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு அனுபவம் மற்றும் தகவல் சேகரிக்கிறது. இந்த சக்கரம் நல்ல தூண்டப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனிதன் உணவு, உறக்கத்தில் அதிகம் விருப்பம் கொண்டவனா இருப்பான். இந்த மூலாதார சக்கரம் தான் மனதின் வளர்ச்சிக்கு அடிப்படையான தூண்டு சக்தி. இந்த சக்கரங்க பஞ்சபூதத்துல பூமியோட ஒத்தது. 2வது சுவாதிஷ்டானம், இது பிறப்புறுப்புக்கு சற்று மேலாக இருக்குது. இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு இன்பம். இந்த சக்கரம் நன்கு தூண்டப்பட்டுள்ள மனிதன் உலக வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொண்டவனா இருப்பான். இந்த சக்கரம் நீரோட பஞ்சபூதத்துல நீருக்கு ஒப்பா சொல்றாங்க. மணிப்பூரகம் இது தொப்புளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்துல முக்கிய செயல்பாடு முயற்சி மற்றும் உழைப்பு. மணிப்பூரகம் நன்கு தூங்கப்பட்ட மனிதன் கடும் உழைப்பாளியா வாழ்வுல விளங்குவான். இந்த சக்கரம் நெருப்பு தத்துவத்தை ஒத்தது. அநாதகம் இது நெஞ்சு பகுதியில் அல்லது இருதயத்துக்கு அருகில இருக்குது. இந்த சக்கரத்தின் முக்கிய குணங்கள் அன்பு மற்றும் படைப்பாற்றல். இது காற்று தத்துவத்தை குறிக்குது. விசுக்தி இது தொண்டை குழியில அமைஞ்சிருக்கு. ஆகாய தத்துவத்தை குறிக்குது. இது சக்கரத்தின் முக்கிய ஆற்றல், தீமைகளை தடுத்து நிறுத்துறது. ஆகினை இது மனிதனின் புருவ மத்தியில இருக்கு. நாணம், பேரறிவு ஆகிய வெளிப்பட இந்த சக்கரம் தான் உதவுது. கடைசியா துரியம் இது உச்சந்தலையில் அமைஞ்சிருக்கு. தன்னிலை கடந்து ஆன்ம விடுதலையை கொடுத்து பேரானந்தத்தை அள்ளி தருவது இந்த சக்கரம் தான். இந்த சக்கரம் தூண்டப்படுவது 1000 தாமரை ஒன்றாக மலர்வதை போல இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரண மனிதனுக்கு இந்த 7 சக்கரங்களும் முழுமையா தூண்டப்படுவது இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் முதல் 3 சக்கரங்கள் அரைகுறையாக தூண்டப்படுவதாலே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. வெகு சிலர் 4 சக்கரம் வரை வராங்க. 7 சக்கரங்களும் தூண்டப்பட குருவின் துணையும் அருளும் முக்கியம். இந்த குண்டலினியின் முக்கிய செயல்பாடே இந்த சக்கரங்களை முழு அளவில் எழுச்சியூட்டுவதுதான். அணையில தேக்கி வச்சிருக்கிற நீரு
மதக திறந்த உடனே முழு வீச்சில பாய்ந்து ஓடுவது போல குண்டலினியை எழுப்பி சக்கரங்களை தூண்டும் போது மனிதன் அளப்பரிய ஆற்றலை அடையலாம். எப்படி இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறது? மனிதனுக்கு கிடைத்த அற்புதமான கருவிதான் யோகமும் தியானமும். பொதுவா எல்லா யோகா மற்றும் தியான பயிற்சிகளும் கட்டுப்பாடற்ற 5 புலன்கள், மனம் மற்றும் உணர்ச்சிகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி கொண்டு வரும்போது புலன்கள் தாண்டிய ஒரு அனுபவத்தை உணர வாய்ப்பாக இருக்கு. இந்த ஒரு அனுபவத்தை அடைவதே மனித வாழ்வின் இலட்சியம். நம்ம வாழ்வுல எதை அடையிறதா இருந்தாலும் நம்மிடம் இருக்கு ஏதோ ஒன்றை வச்சுதான் அடைய முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? உடலு, மனம், உயிர். இந்த 4ல உடலு, மனம், உணர்ச்சி, உயிர் இருக்கு. இந்த 4ல ஏதாவது ஒரு மூலமா தான் இந்த எந்த செயலையும் நம்ம செய்ய முடியும். உடலை பயன்படுத்தி செயல் செய்து யோக நிலையை அடைவது கர்ம யோகம். மனதை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது ஞான யோகம். உணர்வை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது பக்தி யோகம். உணர்ச்சியை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது பக்தி யோகம். உயிர் சக்தியை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது கிரியா யோகம். இவை 4ம் சரியான அளவில் கலந்து பயிற்சி பெறுபவர் சமூகத்தில் இருந்தே யோக நிலையை அடையலாம். காட்டுக்கெல்லாம் போக வேணாம். இந்த 4ஐயும் கலந்து கொடுப்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும். அதற்கு தான் குரு என்பவர் தேவை. ஆக யோக நிலை என்பது சமூக வாழ்வை துறந்தால்தான் அடைய முடியும் என்ற எண்ணம் இருந்தா அதை கொஞ்சம் மாத்திங்க. குண்டலினி சக்தி எல்லா உயிரினங்களிலும் உணர்வு ஆற்றலாக செயல்படுது. மனமும் பிராணனும் ஒன்று சேர்ந்த மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி மூலம் முதுகு தண்டின் வழியா சகஸ்திராதானத்திற்கு இயக்கம் செய்யறது. இதைத்தான் குண்டலினி சக்தி உணர்தல் என்பார்கள். குண்டலினி சக்தி பறவைகளிடம் சாய்வான நிலையிலும், மிருகங்களிடம் படுக்கை நிலையிலும், மனிதர்களிடம் செங்குத்தான நிலையிலும் இயங்க பெற்றிருக்கு. குண்டலினி சக்தியை அறியாதவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க. குண்டலினி சக்தியை அறிந்தவர்கள் மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி சகஸ்திராதானத்துக்கு வந்து வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைவாங்க. குண்டலினி சக்தியை இயக்கம் பெறும்போது 7 சக்கரங்களும் சக்தி சக்கரங்களாக மாறி அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் ஆற்றலை கொடுக்கும். 6 ஆதார சக்கரங்கள் உடல் இயக்கத்திற்கும், 7வது சக்கரம் இறைவனை நோக்கி செல்வதற்கும் பயன்படுது. குண்டலினி யோகா விழிப்புணர்வு யோகான்னு சொல்லுவாங்க. குண்டலினி யோகா விழிப்புணர்வு யோகான்னு சொல்லுவாங்க. குண்டலினி என்பது தெய்வீகத்துடன் ஒன்றிணைதல். அங்கு சாதகனது உடல் சுய உணர்தல் என்ற இறுதி இலக்கை அடைய ஒரு கருவிய பயன்படுது. குண்டம் என்றால் ஆற்றல் என்ற பொருளும் இருக்கு, நெருப்பு என்ற பொருளும் சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி உறைந்து கிடப்பது மூலாதாரத்தில் உள்ள விந்து நாதத்தில். குண்டலினி சக்தி அபார சக்தி வாய்ந்தது. இத சமஸ்கிருதத்துல பெருணின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி சக்தி பாம்பு போல இப்ப பிரபஞ்சத்துல எல்லா கிரகங்களும் 3 டிகிரி சாய்வா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்தில்னு சொல்ற மாதிரி அந்த பாம்பும் உங்களுக்கு 3 சுத்தி தான் மூலாதாரத்தை தூங்கிட்டு இருக்குது. நம்ம உடல்ல உள்ள சக்கரத்துல முதன்மையானது பேசு, வேறு, அடித்தளம் எதுனா மூலாதாரம் தான். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய தவம் சாந்தி தவம். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். ஆகவே நீங்க வெள்ளிக்கிழமை தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ பண்ணிட்டு வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தவம் செய்தீங்கன்னா அபரிதமான ஆற்றல் உங்களுக்கு உங்க மூலாதாரத்துல ஆற்றலை சேமிக்கலாம். மூலாதாரம் எந்தெந்த உறுப்புகளோட இணைஞ்சிருக்கு? நம் உடலின் முக்கிய உறுப்புகள் இந்த மூலாதாரத்தில் தான் இருக்கு. அட்ரினல் சுரப்பியில உள்ள அட்ரினல் சுரப்பி எங்க இருக்கு? சிறுநீரகத்துக்கு மேல இருக்கு. அட்ரினல் சுரப்பி என்ன பண்ணுது? கார்டிசால் என்ற ஹார்மோனை சுரக்க செய்யுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது? போராடு அல்லது ஓடு என்ற எதிர்வினையை கட்டுப்படுத்துது. அட்ரினல் என்ற ஹார்மோனும் இங்கிருந்து தான் சுரக்குது. அது என்ன? திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து வந்தனா அதை சரி பண்றதுக்கு இந்த இது பயன்படுது. இந்த அட்ரினல் ஹார்மோனும் கார்டிசால் ஹார்மோனும். மூலாதாரத்தோடு இணைந்த உறுப்புகள் சிறுநீரகம்,
பெருங்குடல், சிறுநீர்ப்பை, கால்கள், பாதங்கள், கீழ்முதுகு இந்த உறுப்புகளில் தொடர்ந்து பிரச்சனை இருந்தால் மூலாதார சக்கரம் சமநிலையில இல்லைன்னு சொல்லுவாங்க. பூமி தன் மீது படும் எந்த ஒரு காந்த களத்தையும் தன்னுள் இழுத்துக்கொள்ளும் சக்தி இருக்கு. மூலாதாரத்தில் உறங்கும் காந்தத்தை நம்ம முடியாமல் போவதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. இதை தவிர்க்கிறது தான் நம்ம பாய் துண்டு போட்டு பண்றோம். எப்போதாவது நீங்க மணல்ல நடக்கும் பொழுதும் புல்தரையில நடக்கும் பொழுதும் ஒரு மரத்தை கட்டி பிடிக்கும் போதும் அந்த பூமியின் ரெசோனன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, சுஷ்மனா ரெசோனன்ஸ் சொல்லுவாங்க. அதனுடைய ஃப்ரீக்வன்சி 7.83. அது உங்களோட மஜ்ஜாகும். சாந்திதவம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம மன்றத்திலே சொல்லுவாங்க 10 முறை அஸ்வினி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, உணர்வு கிடைக்கிற வரலையும் ஓஜஸ் மூச்சு போடாம எத்தனை முறை ஒன்னாலும் நீங்க அதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உணர்வு தட்டும் பொழுது அங்கேயே மனதை செலுத்தி தவம் செய்யும் பொழுது மூலாதார ஆற்றல் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது மூளையில இருந்து உங்க மூலாதாரம் வரலையும் இருக்குது. இது மூலியமா எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேகஸ் நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகுறது எப்படி அப்படின்னா, அட்ரினல் சுரப்பி, கார்டிசால் சுரப்பி அமைதியா இருந்ததுன்னா உங்க பிடரி காலத்துல உள்ள அமிக்டலா அமைதியாகும். அது அமைதியாகும் போது உங்க மூளையில உள்ள டோபமைன், அசிட்டோசின், செரட்டோனின், என்டார்பைன் இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால அது அமைதி உண்டாகும். அப்ப அந்த அமைதிய கொடுக்கக்கூடியது இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம். மூலாதாரம் சரியா இல்லைன்னா என்னென்ன அறிகுறி எனக்கு வரும்? மூலாதாரம் சரியில்லைன்னா அட்ரினல் சுரப்பி அதிகமா சுரக்கும், கார்டிசால் ஹார்மோன் அதிகமா சுரக்கும். நீங்க எப்பயுமே ஒரு பதட்ட நிலையில இருப்பீங்க. பயம், பதட்டம், பீதி, தூக்கம், செரிமான பிரச்சனை, மலசிக்கல், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கிறது, நான் இந்த உலகத்துல எதுக்கு வாழறன்னு அந்த ஒரு எதிர்மறையான உணர்வு, வேறற்ற மரம் போல இருப்பீங்க. கீழ் முதுகு வலி, கால்கள்ல வலி, மறுத்து போறது, மனசோர்வு இதெல்லாம் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு பாம்பாட்டி பெட்டியை திறந்தான்னு வச்சுங்களேன், பாம்பு உடனே வெளியே போயிடும். அதே போல நம்ம மனவளக்கலை ஆசிரியர்கள் முதுகு தண்டு வளத்தை கீழே தொட்ட உடனே அந்த மூலாதார சக்தி டக்குன்னு ஆக்கினைக்கு போகும். அப்புறம் என்ன பண்ணுவார் பாம்பாட்டி? வெளியே போன பாம்பு அவர் ஊதன பிறகு மறுபடியும் பிடிச்சி அந்த பொட்டியில போடுறாரு இல்லைங்களா, இல்லைன்னா அது விபரீதம் கொடுக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணதுனால அபரிதமான ஆற்றல் அங்க தொடங்கும் பொழுது சிலருக்கு தலைப்பாரம், அந்த 1000 இதழ் தாமரைன்னு சொல்றாங்கல்ல, எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி யூனிவர்ஸ்ல இருந்து ஆற்றலை, பியூர் ஆற்றலை எடுக்கும் பொழுது தலைவலி, பாரம் இது இருக்கும். அதனால அந்த ஆற்றலை எப்படி பாம்பாட்டி சித்தர் பிடிச்சி பொட்டியில போட்டு மூடுறாரோ அதே போல எந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு தொட்டு உணர்த்தினாங்களோ அதே ஆசிரியர்கள் ஆக்கினையிலிருந்து சாந்திக்கு கொண்டு நிறுத்துவாங்க. இப்ப நான் மூலாதாரத்தை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? எனக்கு நிறைய கிடைக்கணும்னா தலை, கழுத்து, முதுகு தண்டு நேரா உட்கார்ந்து மனதை சாந்தியில வச்சு செய்யலாம். புல்தரையில் நடக்கிறது, மணல்ல நடக்கிறது, மரத்தை கட்டி பிடிக்கிறது, அது மாதிரி பண்ணலாம். சிலருக்கு எனக்கு இதுவும் இல்லைன்னா ஒரு சிறிய கர்ச்சிப்பை துணியில நினைச்சு உங்க முதுகு தண்டோடது கீழே வச்சீங்கனாலும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தீப பயிற்சி செஞ்ச பிற்பாடு அதை செய்யறதும் நல்லதுன்றாங்க. சரி, மூலாதாரம் நல்லா இருந்தா எனக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும் இல்லையா. முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை, ஆழமான பாதுகாப்பு, உலகம் எப்படி இருந்தாலும் உள்ளே அமைதி, தன்னம்பிக்கை வரும், தெளிவு வரும், பயம் மறந்து தைரியம் பிறக்கும், நல்ல செரிமானம், வலுவான நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா கிடைக்கும். நீங்க நினைச்ச உடனே உங்களுக்கு சகஸ்திரஸ்தானம் துடிக்கும். ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பி சுரந்தாதான் ஆண் தன்மையை பாதுகாக்க முடியும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், புரஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரந்தாதான் பெண் தன்மையை பாதுகாக்க முடியும். பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரந்தாதான் சினமுட்டை உற்பத்தி ஆகும். ஈஸ்ட்ரோஜன், புரஸ்ட்ரோஜன் அதனை ஊக்குவித்து சினமுட்டைய பாதுகாக்கும். இவற்றுக்கு எல்லாமே ஆதாரமா இருக்கிறது எதுனா மூலாதார சக்கரம் பேலன்ஸா இருந்தாதான் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சினமுட்டையும் உற்பத்தியாகி கரு உண்டாகும். இல்லைன்னா வராதுன்றது. இது சரி இல்லைனாலே
மனம் சார்ந்த நோய்கள் வரும். மூலாதார சக்கரம் அதிகமா இயங்குச்சுன்னா நம்ம மனம் உணர்ச்சி வயப்படும், பால் உணர்ச்சி அதிகமாகும். இதனை சரி செய்யறதுக்கு தான் சாந்தி தவமும் காயகல்ப பயிற்சியும். மனதை விரித்து சதாசிவத்தை அடைந்தவர்கள் வேதாந்திகள். மனதை ஒடுக்கி உயிரின் மையமாகிய சதாசிவத்தை அடைந்தவங்களை தான் சித்தர்னு சொல்லுவாங்க. ஏபி நாகராஜன் படம் தெரியல, நாரதர் மாம்பழ கதை. அதுல அது பழம் இல்லை, ஞானத்தை எப்படி அடைய முடியும்னு சொல்றதுக்கு, அந்த கருத்தை சொல்றதுக்கு தான் அது. அந்த பார்வதி அம்மா சிவங்கிட்ட என்ன கேட்பாங்க, இந்த பழத்தை 2 பேரும் பிரிச்சு கொடுத்துடலாமா அப்படின்னு. அது சிவன் என்ன சொல்ற, பழத்தெல்லாம் பிரிக்க கூடாது. ஏன்னா ஞானம் அடைந்தவர்கள் யாரும் யாருக்கும் ஞானத்தை பிரித்தோ முழுமையோ கொடுக்கவோ வாங்கவோ முடியாது. ஒவ்வொருவரும் ஞானத்தை முயற்சியின் மூலமாகத்தான் அடைய முடியுமே தவிர பிறரிடமிருந்து வாங்கவோ கொடுக்கவோ முடியாதுன்ற அந்த பேஸ் தான் சொல்றதுதான் அந்த கதையை. உலகை சுற்றி வருவர்களுக்கு இந்த ஞானப்பழம் என்ற போது முருகன் உலகத்தை சுத்துற வேதாந்திகள் மாதிரி அப்பா அம்மாவை சுத்தனா போதுமான்னு சொல்லிட்டு அவரு சிவனையும் பார்வதி சுத்தி அந்த பழத்தை வாங்கிக்குவாங்க. அப்ப என்னது, வேதாந்திகள் சொல்ற மாதிரி மனதை விரிந்தும் துரியாதீத நிலையை அடையலாம். சித்தாந்திகள் மாதிரி மனதை ஒடுக்கி நீங்க மூலாதாரத்துல போய் இறைவனை அடையலான்ற கருத்தை சொல்றதுதான் இந்த கதையே. இப்ப ஜோதிடத்துல ராகு கேந்து ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. ராகு என்பது பிரமாண்டமான கிரகம், கேது என்பது ஒடுக்கமான கிரகம். ராகுவை விட கேதுதான் சிறந்ததுன்னு சிலர் சொல்லுவாங்க. ராகு விரிந்து விரிந்து சதாசிவத்தை அடைவது, கேது என்பது ஒடுங்கி ஒடுங்கி சதாசிவத்தை அடைவது. விரிந்து செல்வதில் ஓரிடத்தில் மயங்கி நின்று விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒடுங்கி செல்வதை விட விரிந்து செல்வதில் பல தடைகள் இருக்கு. ஒடுக்கத்தில் செல்லும் போது புலன்களில் இருந்தும் உடல் சார்ந்த பொருள்களில் இருந்தும் விடுதலை நம்ம பெறறோம். ஏன்னா ஆகினை அப்புறம் துரியம் உள்ள கடந்து போய் தான் நம்ம பண்றோம். அப்ப விரிந்து செல்லும் போது பாத்தீங்கன்னா உலக பொருளில் நமது பயணத்துக்கு தடையா இருக்கும் வேதாந்திகளுக்கு. ராகு திசை நடக்கும்போது எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும்னு அவங்க நடப்பாங்க. அது எது, இறைநிலையை நோக்கி போறது பிரம்மாண்டம் தானே. கேது திசை நடக்கும்போது தவத்தில் நன்றாக ஒடுங்கி நமக்கு தவம் கிடைக்கும். நாம் ஒவ்வொருவருக்கும் கேதுவும் குரு திசையில் வரும்பொழுது இந்த தவத்தில் ஆழ்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, செய்த தவ பலனால் தாய் தந்தை முன்னோர்கள் செய்த தவ பலனால் தான் நம்ம வந்திருக்குன்னு சொல்றது என்னன்னா, நமக்கு அப்ப கேது குரு திசையில இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் பண்றதுக்கே வருவாங்க. ராகுக்கு பாம்பினுடைய தலை இருக்கும், கேதுவுக்கு பாம்பினுடைய வாசல் இருக்கும். நீங்க மனதை விரித்தும் துரியாதீத நிலையை அடையலாம் அப்படின்னு தான் அந்த கோயில்ல சிலை பாத்தீங்கன்னா 2 பாம்பு இணைஞ்சு இது மேல தலை படம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனுடைய வால் இருக்கிறது நம்ம சாந்தி தவத்தை குறித்த மனதை உயிரை ஒடுக்கி 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 மூலாதாரத்துல ஒடுக்கியும் கருவிகள்ல இருந்து, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கருவிகள் இருந்து, புலன்கள்ல இருந்து, பொருள் பற்றுல இருந்து மனதை ஒடுக்கி நீங்க அதுல அடையலான்றதுதான் அந்த ராகு கேது கோயில்ல அந்த சிலையா வச்சிருப்பாங்க. மூலாதாரத்தில் தூங்கும் அக்னியை தட்டு எழுப்புங்களும் திருமூலர் சொல்ற. அக்னின்னா என்னதுங்க, நெருப்பு. இந்த நமச்சிவாயன்னு சொல்றாங்க இல்ல, மூலாதாரம் சரியாக இல்லாம குண்டலி சக்தியை எழுப்பாங்க. அடித்தளம் இல்லாம கோபுரம் கட்ட முடியுமா? நமச்சிவாய சிவபெருமானின் பஞ்சாயத்திர மந்திரத்துல ஒரு மறைபொருள் இருக்குங்க. அதுல நம சிவாயன்னு சொல்றீங்களா, நானா பூமி தத்துவம், மூலாதாரம் நமசிவாய வரிசையில முதல்ல வருது. பூமி எல்லாத்துக்கும் அடித்தளம், மூலாதாரமும் அடித்தளம். மா என்ற எழுத்து நீர் தத்துவம் சுவாதிஷ்டானம், சி என்ற எழுத்து நெருப்பு தத்துவம் மணிப்பூரகம், வா என்ற எழுத்து காற்று தத்துவம் அநாதகம், யா என்ற எழுத்து ஆகாய தத்துவம் விசுக்தி. நமச்சிவாய சொல்லும் போது 5 சக்கரங்களும் கீழிருந்து மேலாக தூண்டப்படுது. 2018 ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல்டு ட்ரையல், அதாவது RCTன்னு ஒரு சொல்லுவாங்க அந்த அமைப்புக்கு, மருத்துவ உலகில தரமான உயர்ந்த ஆய்வு அது அந்த சென்டர். அவங்க 50 பெண்களை 12 வாரங்க ஒரு குழுவா செஞ்சு மூலபந்தம் செய்ய சொல்றாங்க. இன்னொரு 50 பேருக்கு அந்த அந்த மூலபந்தம் செய்ய சொல்லல. மூலாதார தசைகள் வலிவு
குறிப்பிட பக்க அளவு அதிகரிக்கிறது, அவங்களுக்கு ஆற்றல் அதிகமா கிடைக்குதுன்றத அந்த ஆர்சிடி நிறுவனம் நிரூபிச்சிருக்காங்க. எந்த விஞ்ஞான கருவிகளுமே இல்லாம நம்ம மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இப்பதான் அவங்க 2018 ஒரு குழு மூலபந்தம் பண்ணுங்க, ஒரு குழு மூலபந்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மூலாதாரத்தினுடைய ஆற்றல் அதிகம் ஆகிறத 2017 ஆர்சிடி நிறுவனம் சொல்லுது. அதே நார்வே நாட்டுல 2024 ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. எப்படின்னா, ஓபரா பாடுறாங்க இல்லைங்களா, அவங்கள அல்ட்ரா சவுண்ட் மூலம் அவங்கள ஆய்வு பண்றாங்க. அது அப்படி ஆய்வு பண்ணும்போது அவங்க பாட்டு பாடும் பொழுது அந்த மூலாதார சதைகள் 15% அதிகமாகதான் ஆற்றல் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதுக்கு எப்படி இது வருது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மூளையில இருந்து மூலாதாரம் வரையிலையும் வரக்கூடியது டீப் ஃப்ரண்ட் லைன் ஒரு தசை இருக்கு. அந்த சதை எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அந்த மூலாதாரத்துக்கு அபரிதமான ஆற்றலும் வருதான், சதையும் வளருதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருக்காங்க. இதே ஆய்வை பெங்களூர்ல நிம்ஹான்ஸ் சொல்லி மருத்துவமனை இருக்குதுங்களா, இந்தியாவில் முக்கியமான நரம்பியல் மருத்துவமனை, அவங்க 2011 ஒரு ஆய்வு நடத்துறாங்க. மூணு குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு குரூப் ஓம்னு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, ஒருத்தவங்க அமைதியா இருங்க, இன்னொருத்தவங்க பீஸ் அமைதி அப்படின்னு இருங்க, ஒருத்தவங்க எதுவுமே சொல்லாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 குழுவா வச்சுட்டு, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றதுன்னா எல்லாரும் இஎம்ஜி, இஎம்ஐ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு ஆற்று நுரையீரல் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க இல்லைங்களா, அதே போல அவங்க ஆய்வு பண்றாங்க. அப்ப பண்ணும்போது என்னன்னா, ஓம்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மணிப்பூரக சக்கரத்திலிருந்து மூளையை நோக்கி அபரிதமான ஆற்றல் போகுது. அது எது வருன்னா, ஏற்கனவே சொன்ன லோகஸ் நர்வ் சிஸ்டம் மூலியமா. அந்த லோகஸ் நர்வ் உங்களுக்கு மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அது கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த மூலாதார ஆற்றல் அதிகமாகுதுன்னு அவங்க பண்றாங்க. இந்த பீஸ்ன்னு சொன்னவங்களும் ஒண்ணுமே பேசாம இருந்தவங்களுக்கு எந்த அதிர்வுகளும் இல்லாதனால அவங்களுக்கு எந்தவித மாற்றமும் மூலாதாரத்துல ஏற்படல, மூலாதார சக்தி அங்க அதிகமாகல அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்ப தோமஸ் மைல்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு உடற்கூறு நிபுணர் அனட் ரேஞ்ச் என்ற புத்தகத்தை எழுதுறாரு. அதுல அவர் ஒரு குறிப்பிட்டிருக்காரு, நம்ம உடல்ல டீப் ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு ஒரு தொடர்பு மூளையிலிருந்து மூலாதாரம் வரலையும் இருக்குது. அது பசோஸ் தசைகளை மூடும் மெல்லிய படலம், PSOAS, அந்த தசைகளை மூடும் ஒரு படலம். அது மூளையிலிருந்து மூலாதாரம் வரையும் ஒரு சங்கிலி தொடர் போல இருக்கும். அதுல இருந்து ஆற்றல் மூலாதாரத்துக்கு கிடைக்குது. நீங்க பாட்டு பாடினாலும் சரி, ஓம் என்ற மந்திரத்தை சொன்னாலும் சரி, நமச்சிவாயன்னு சிவாய நம்மள சொல்ற மாதிரி சரி, நம்ம மகான் சொன்ன வாழ்க வளமுடன் அப்படின்றத சொல்லும் பொழுதும் அது நமக்கு மூலாதார ஆற்றல் நமக்கு பெருகும். அப்ப எல்லாமே அமைதியை நோக்கி போகும்போதுதான் மகான் என்ன சொன்னாரு, தனி மனித அமைதி. அந்த தனி மனித அமைதி குடும்பத்துல அமைதி வரும். குடும்பத்துல வந்ததுன்னா உறவினர்கிட்ட வரும், உறவினர்கிட்ட வந்தா நண்பர்கிட்ட வரும், நண்பர்கிட்ட வந்தா சமுதாயத்துல வரும், சமுதாயம் அமைதி அடைஞ்சா உலகமே அமைதி அடைகின்ற தத்துவத்துக்காக தான் ஒவ்வொரு மகான்களும் அவங்கவுங்க இதுல அகாரம், உகாரம், மகாரம், நாத விந்து நமோ நமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா. அதே போல சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, பிதாசுதன் பரிசுத்தாவின்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் இறைநிலையை உணர்ந்த மகான்கள் சொன்னிய மகா மந்திரம். அந்த எந்த ஒன்றை மகான் சொல்லுவார் இல்லைங்களா, எப்பொருளை இச்சைகளை குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி செய்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணுன்னு சொல்லிட்டு அந்த மகா மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது மூலாதாரத்துல உறங்கி இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அவரை முதுகுத்தண்டு வழியா உங்க சகஸ்திராஸ்தானத்தை நோக்கி செல்லும். சகஸ்திராஸ்தானம் தான் கோயிலுடைய வாசல். அந்த கதவு திறக்கப்பட்டதுன்னா மனம் விரிந்து 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 நீங்க இறைநிலைய அடையலாம் அப்படின்றதுக்காக தான் மகான் நமக்கு இந்த சாந்தி தவத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த 9 தவத்துக்குமே பேஸ் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாந்தி தவம் யாருக்கு சிறப்பா கிடைக்குதோ
அவங்க எல்லா தவத்திலையும் ஆழ்ந்து போவாங்க. எனக்கு நாடி சுத்தி கிடைக்கல, தண்டு வடை சுத்தி கிடைக்கல, உட்காரும் பொழுது எனக்கு தவம் கிடைக்கலன்னு சொல்றவங்க ஆரம்ப பயிற்சியாளர்களா இருந்தாலும் சரி, முதுநிலை பேராசிரியர்களா இருந்தாலும் சரி, யாரு ஒருத்தவங்க ஆழ்ந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சாந்தி தவத்துல ஆழ்ந்து 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 போறாங்களோ அவங்க 8 தவத்தையும் ஈஸியா செய்வாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். அவங்கள சுற்றி ஒரு நட்பு நலம் இருக்கும். நீங்க கேட்டா மட்டும்தான் பதில் பேசுவாங்க, கேட்கலன்னா பேச மாட்டாங்க. அமைதிதான். மகானே பல நாட்கள் மௌனத்துல இருந்துதான் இத்தனை புத்தகங்களும் இத்தனை கவிதைகளும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இறைநிலையை உணர்ந்த மகான்கள் சொன்ன அந்த வைர வரிகளை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி நேரம் கிடைக்கும் பொழுது மகான் வடிவமைத்து கொடுத்த அந்த பயிற்சிகளை முறையாக செய்து நாம் ஆன்மீகத்தில் வேதாத்திரியத்தை எடுத்து செல்லும் ஒரு பாலமாக அமைவோம் என்று கூறி, இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும், இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்துறை நிறுவனத்திற்கும், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் எனது நன்றியை காணிக்கையாகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். கேள்வி கேட்கும் அன்புகள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா ஏம்மா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் போயிடுச்சு, நிறைய பேர் பண்ணாரு. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா ஆ ஊ இம்க்கு என்னங்க அர்த்தம்? ஓம்க்கும் அர்த்தம் இருக்கா? அதுக்கு ஓம குறிக்குதுங்களா ஐயா? இல்ல, நீங்க கேக்குறது கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஆ ஊ இம் பேசுங்கம்மா. கேக்குதேம்மா எனக்கு. ஆ ஊ இம் ஐயா. அதுதான் உங்களுக்கு சொன்னாங்களே, ஓம்ன்றது வந்து அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்னு சொன்னா படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. ஆன்ற எழுத்து இறைவனையும், ஊன்ற எழுத்து உலக உயிர்களையும், இம்ன்ற எழுத்து பஞ்சபூதங்களையும் சொல்றாங்க. இந்த ரெண்டு பொருள் தான் ஆகுன்ற ரெண்டு எழுத்து உயிர் எழுத்து, இம்ன்றது பிரபஞ்சத்தை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுல இருந்துதான் வந்து பஞ்சபூதங்கள் தோன்றுச்சு. அதுல இருந்துதான் அது இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, பக்தி மார்க்கத்துல படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லிட்டு. அதுல இருந்துதான் அந்த எதை ஒன்றும் இப்ப நம்ம சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால முதல் இறப்புகள் வந்து அழுத்தும் போது அது சுத்துது, அதனுடைய சேர்க்கையில தான் விண்ணு வருது. எது ஒண்ணு இயற்கை நடக்குதோ அங்க சவுண்ட் இருக்குமா இல்லையா? ஒரு ஃபேன் சுத்தனா ஒரு விசை வருது இல்லையா? அதே போல எது ஒண்ணு சுத்தனாலும் அங்க ஒரு சப்தம் இருக்கும். எது ஒண்ணும் அசையலைன்னா அங்க சப்தம் இருக்காது. அங்க அது எல்லையற்றதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை வச்சுதான் அவங்க சொன்னது. சரிங்க ஐயா. ஓம் சாந்திக்கு அர்த்தம் வந்து அமைதி, நான் அமைதியானவன் அர்த்தமா? ஆமா, சாந்தின்றது சமஸ்கிருத வார்த்தை, அது தமிழ்ல அமைதின்னு பேரு. ஓம்ன்றது பிரணவ ஒளி, பிரணவ மந்திரம், பிரணவ ஒளி ஓம்ன்றது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். சரோஜா கிருஷ்ணன் அம்மா, நீங்க பேசலாமா? மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருக்கிறதப்பா. சாந்தி தவம் சாந்தி தவம்னு கிளாஸ்ல ரொம்ப பேருக்கு சாந்தி தவம் கொடுத்தா வரமாட்டேங்குதுங்கய்யா. அவங்களுக்கு என்னங்கய்யா நாம சொல்றது? அதுதான் மகான்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, சாந்தின்றதுக்கு வந்து அமைதி. நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்க அஸ்வினி முத்திரை பண்ணும் பொழுது 72,000 நாடிகளும் ஜங்ஷன் ஆகிற இடம் மூலாதாரம். அந்த இடத்த நீங்க சுருக்கி விரிக்கும் பொழுது உங்க மனம் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்திலேயே நினைவை செலுத்தி பண்ணுங்கன்னுவாங்க. இது ஒண்ணு. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஒரு 108 முறை சொன்னீங்கன்னா மூலாதாரத்துல ஆற்றல் அதிகமாகும். ஓம்னு சொல்லும் போது மூலாதாரத்துல, அதாவது உங்களை மணிப்பூரக சக்கரத்துல இருந்து மூளைக்கு போகும் மேல.
வெளியே மூச்சு விடும்போது நமச்சிவாயன்னு சொல்லும் பொழுது அந்த நான் சொல்லும் போது மட்டும்தான் உங்க நாக்கு வந்து மேல் அன்னத்தை மேல் பல்ல தொடும். மீதி மா யா வால வந்து தொடாது. அப்ப நான் நமச்சிவாயன்னு சொல்லும் போது மூலாதாரத்துக்கும், ஓம்னு சொல்லும் போது மேல் நோக்கியும் போகுது. 2 ஃபங்க்ஷனையும் பண்றதுதான் அந்த மூலாதாரத்துல மனதை வைத்து செய்யுங்கன்னும் போது ஓம் நமச்சிவாயன்னு பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. அத நம்ம மகான் எப்படி சொல்லியிருக்காரு? அந்த இறைநிலையை உணர்ந்தவங்களை மேல கொண்டு வந்துட்டாரு ஆகினியில கொண்டு வந்து அவங்க தொடர்ந்து செய்யறவங்களா இருந்தால் வரும். அப்ப அவங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகளை நாடி சுத்தி அதிக நேரம் உட்கார்ந்து செய்யணும். ஒரு 10 முறை செய்யுங்க, 5 முறை செய்யுங்களா. அவங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் அவங்க நாடிய இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் ஒண்ணு சுறுசுறுப்பா இருக்கும், ஒண்ணு சோம்பேறியா இருக்கும். உங்க இடது மூளையும் வலது மூளையும் ரெண்டையும் சமன்படுத்தும் பொழுது அங்க ஒரு வெப்பம் உண்டாகி அந்த குண்டலினி சக்தி முதுகு தண்டு வழிய சுழுமுன நாடி வழியா மேல போகுன்றதுதான். அவங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் எடுக்க வேண்டியது நாடி சுத்தி அதிக நேரம் செய்யணும், தண்டுவடை சுத்தி அதிக நேரம் செய்யணும். செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல மனதை வைத்து தவம் செய்யும் பொழுது கிடைக்கும். நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மகான் கொடுத்த தற்சோதனை செய்யாம இந்த 6 தீய குணங்களும் உள்ள இருந்து 5 பழிச்செயல்களும் இருந்து அவங்க வந்து மூலாதாரத்துல மனத்தை கொண்டு போய் வையுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி அவங்களுக்கு நிக்கும் சொல்லுங்க? சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பையா நீங்க சொன்னது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். அப்புறம் 2வது கேள்வி, சிலையில 2 நாகம் இப்படி போகுதுன்னு சொல்றீங்க இல்லைங்க ஐயா கோயில்ல? ஆமா ஆமா ஆமா. அதாவது கோயில்ல இப்ப நீங்க சொன்னீங்க பாம்பு பிணைஞ்சு மேல வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து இப்ப நமக்கு மகான் வந்து இந்த இதை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு பண்ணும்போது நீங்க வந்து ராகு கேதுன்றது வந்து ஒரு காந்த கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப ராகு ஒரு புறமும் கேது ஒரு புறமும் சொல்றீங்க இல்லைங்களா? இந்த ராகுன்றது வந்து இப்ப சித்த வேதாந்திகள் மாதிரி, அதாவது மனதை விரித்து இப்ப துரியத்திலிருந்து சந்திரன் சூரியன் பிரபஞ்சம் அது மாதிரி போறது ஒரு மெத்தடு. நீங்க மனதை சுருக்கி மூலாதாரத்துல கொண்டு போய் வைக்கிறது வந்து சாந்தி. அத 2ஐயும் உணர்த்தக்கூடியதுதான் அந்த இது. அப்ப நீங்க கீழே இருந்து மேல வரும்பொழுது அந்த 2 பாம்புகளுடைய உடல் எங்க டச் ஆகுதோ அந்த இடத்துலதான் சக்கரம், அந்த 7 சக்கரங்களும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அத நாடி சுத்திய உணர்த்துறதுக்காகவும் நீங்க மனதை விரித்து மேலையும் போய் இது துரியாதீதம் பண்ணலாம், நீங்க மனதை சுருக்கி மூலாதாரத்துல போயும் பண்ணலான்றது இந்த ஒரு குறியீடு தான் அந்த பாம்பு சின்னம் வச்சிருக்கிறது. சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப சந்தோஷம். விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக TS ராஜாராமன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. ராஜாராமன் ஐயா, ஐயா வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது ஐயா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். முதல்ல ஒரு அம்மா கேட்டாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணது இரேஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, அது எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிம்மா, எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஐயா வந்து அருமையா சொன்னீங்க, 1 hour சாந்தி பத்தி நல்லா இருந்தது. இப்போ கூட ஒரு அம்மாவுக்கு வந்து ராகுக்கு இது விளக்கெல்லாம் கொடுத்தீங்க, நல்லா இருந்ததுமா. அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த சாந்தி யோகத்தை மற்ற எல்லாத்தையும் தவம் சொல்லும் போது சாந்தி மட்டும் சாந்தி தவம் சாந்தி யோகம் 2ம் சொல்றோம். அது காரணம் வந்து இது மியூச்சுவல் எனர்ஜியை மாத்திக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ தவ வேகத்தை குறைக்கிறதுக்கும் சாந்தியம், உடல் வேகத்தை மாத்திக்கலாம் சாந்திங்கும் போது அநேகமா எல்லாருக்கும் தவ வேகம் தான் இருக்கு. உடல் வேகங்கிறது எங்க இருக்கு, எப்படி மாறி, யாருக்கு மாறி இருக்கு, எப்படி ஏற்படும், அவங்க விளக்கம் தங்கய்யா. கடைசியா சொன்ன வரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ சாந்தி மட்டும் சாந்தி யோகான்னு சொல்றோம். அது காரணம் வந்து தவ வேகத்தை வந்து உடல் ஆற்றலாகவும் உடல் ஆற்றல் தவ வேகம் மாற்றத்துக்காகவும் சொல்றோம். சொல்லுங்க.
பொதுவா சாந்தியை பிடிக்காது. சப்போஸ் சாந்தி மற்ற தவங்கள்லாம் பண்ணினா அதை வந்து தலைபாரம் ஏற்பட்டு அதை குறைக்கிற சாந்தி கொடுக்குறோம். அதே வந்து உடல் ஆற்றல தவாற்றல்னா சொல்றோமே, யாருக்கு உடல் ஆற்றல் அதிகமா இருக்கு, எப்படி மாறி இருக்கு, யாரா இருக்காங்களா, அதுக்கு விளக்கம் கொடுங்கய்யா. ஐயா, இப்ப குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா? குண்டம்னா நெருப்பம் இல்ல, ஆற்றல். அந்த சக்திய நீங்க தவம் பண்றதுக்கு சுழுமுன நாடி வழியா தண்டுவடத்தின் உட்புறமா உள்ள ஒரு நாடி வழியா மேல கொண்டு வந்து சகசிராஸ்தானத்துல நிறுத்துறீங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன ஆற்றல்னு பேரு? அதுக்கு குண்டலினி ஆற்றல் இல்ல குண்டலினி சக்தி. அது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. இது ஆண் உயிர், இது ஆண் ஆற்றல், இது பெண் ஆற்றல்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்க. அது அந்த ஆற்றலை கொண்டு வந்து பண்ணும் பொழுது அது அபரிதமான ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு அளவிடவே முடியாது. அந்த ஆற்றல் கீழே உறங்கி கடந்த ஆற்றலை மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு துரியமே செய்யறீங்கன்னா ஆழ்ந்து அதிக நேரம் நீங்க உட்கார்ந்து அதுல செய்யலாம் அப்படின்றதுக்கு. ரைட்டுங்களா? இப்ப ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரி என்ன பண்ணுவீங்க? கரண்ட் இருக்கும்போது அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் இல்லைன்னா அதை இன்வெர்டர் மூலியமா நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? அதே போல நீங்க செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சியோ தண்டுவட சுத்தி பயிற்சியோ மத்த பயிற்சிகளோ உங்க மூளை செல்கள் உங்க உடல்ல உங்களுக்கு எந்தவித தீய குணங்களும் இல்லாம எந்த பயிற்சிகளும் இல்லாம நீங்க இறைநிலைய உணர்ந்து உங்க கருமையம் தூய்மை அடைய அடைய அந்த சக்தி மேல் நோக்கி செல்வதற்கு ஆற்றலை கொடுக்கும் சொல்றாங்க. இதுதான். ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப இதுவரை புரியாத விளக்கம் வந்து நல்லா இருந்ததுயா. அடுத்த கேள்வி கேட்கலாமையா? சொல்லுங்க, கேளுங்க. இப்ப வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமா உள்ள இடம், சோகமான இடம், இல்ல வீட்டுல ஒரு டெத் இருந்தா அங்கெல்லாம் போனா மனசை வந்து மூலாதாரத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. அது எனக்கு இங்க என்ன சந்தேகம்னா, 9 தகவல்லாம் இருக்கு, ஏன் அந்த இடங்கள போகும்போது வாக்கிலையோ தூரியத்திலயோ மனசு வைக்கப்படாது? ஏன் மூலாதாரத்துல வைக்கணும்? இதான் கேள்வி. இதான் கேள்வி. சரிங்களா? இப்ப ஒரு வீட்டுல பிணம் இறந்து போச்சுங்கய்யா. இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துல அம்மாக்கள் வந்து கூடி அழுகுறாங்க இல்லைங்களா? ஆமா. காலையில உட்கார்ந்து அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க ஏன் மார்ல அடிக்கிறாங்க சொல்லுங்க? அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க போல இருக்கு. ஏன் முதவே மார்ல அடிச்சுக்கிட்டு துக்கத்தை வெளிப்படுத்துறது? ஏன் ரொம்ப நேரம் சென்ன பிற்பாடு அடிக்கிறாங்க? ஐயா தெரியலையா, சொல்லுங்க கட்டிக்கிறேன். இல்லைங்களா? ரைட். உங்களுக்கு எந்த கிளாக் வைஸ்ல ஓடுதா உயிராற்றல், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓடுதா உயிராற்றல்? கிளாக் வைஸ் தான் ஓடுது. கிளாக் வைஸ். விலங்குகளுக்கு அதுவும் அதேதான். அதுவும் அதேவா? ஆமா. சரி சரி. மாத விலக்கு ஆன பெண்களுக்கு அது கிளாக் வைஸ் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசிரியர்கள் நல்லா எடுத்திருப்பாங்க. முதுநிலை பேராசிரியர்லாம் சாந்தி தவத்தை சாதாரணமா எடுக்க மாட்டாங்க. எந்த மன்றத்திலையும் எந்த அறக்கட்டளையும் எந்த தவ மையத்திலையும் இல்லைங்களா? பெண்களுக்கு பீரியட் டயத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓடும், ஆண்களுக்கு கிளாக் வைஸ்ல ஓடும். ஐயா புது விஷயமா இருக்கியா, புது நோட் பண்ணிக்கிறேன். புது விஷயம் இல்ல, எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சொல்லியிருப்பாங்க இது. ரைட்டுங்களா? சரி, அதை விடுங்க. ஆசிரியர்கள் சொன்னாங்களா இல்லையா, நீங்க உணர்ந்தீங்களா என்ன விடுங்க. நமக்கு இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 68. உங்களுக்கு 84. 84. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு விளக்கம் நீங்க தான் சொல்லணும். நம்மோட பிறந்த சிஸ்டருங்க வந்து அப்ப பீரியட் ஆகும்போது ஒரு உலக்கைய போட்டு தட்டுல வச்சு சாப்பாட்டை வீசுவாங்க இல்லைங்களா? ஏன் உலக்கைய போட்டு பண்றாங்க சொல்லுங்க? அவங்க எனர்ஜி வெளியில போயிடுத்து ரெக்கூப் பண்றதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உலக்கைய ஏன் போட்டாங்கன்னு கேட்டேன். ஏன்னா 88 வயசு கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க சிஸ்டரு, எங்கரோ எல்டரோ பாத்திருப்பீங்க. அந்த 3 நாள் வந்து அவங்களுக்கு சமைக்க விட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு குறுக்க ஒரு உலக்கைய போடுவாங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்காது. என்ன சொல்லுங்க? ஆனா உலக்கைய வந்து கிரகண காலத்துல நேர் நிக்க வச்சுதான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டது நான் பார்த்தது இல்லையா? சரி, நன்றி.
போய் கேளுங்க, அப்பா அம்மா பாட்டி இருந்தா கேளுங்க நீங்க உங்க இதுக்கு. ரைட்டுங்களா? அதாவது கண்டக்டிங் மீடியம், நான் கண்டக்டிங் மீடியம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இப்ப கரண்ட் எடுத்து போறதுக்கு இன்சுலேட்டர் ஒண்ணு வச்சுதானே மேல வயரை போட்டு பண்றாங்க. மேல வயரு கண்டக்டிங் மீடியம், இன்சுலேட்டர் வந்து அது நான் கண்டக்டிங் மீடியம் இல்லைங்களா? உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு கிளாக் வைஸ்ல ஓடும் போது பீரியட் ஆன பெண்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓடும். ரைட்டுங்களா? உங்களுக்கு கிளாக் வைஸா போறதும் ஆன்டி கிளாக் வைஸா போகும்போது இணையும் பொழுது அந்த இடத்துல அட்ராக்டிவ் பவர் வருமா வராதா? கண்டிப்பா வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், சேம் போல் ரிப்பல் ஆகும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் பொழுது உங்ககிட்ட உங்களுக்கு எனர்ஜி கூட, பீரியட் ஆனவங்களுக்கு லாஸ்ட் ஆகும், பிளட் லாஸ்ட் ஆகி அவங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஆற்றல் போக கூடாதுன்றதான் ஒரு நான் இன்சுலேட்டிங் இன்சுலேட்டரை குறுக்க உலக்கைய போடுறது. சூப்பரியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ரைட்டுங்களா? அதே போல இப்ப 2வது பாயிண்ட் பிணத்துக்கு வாங்க. பிணத்துக்கு வந்து ஜீவகாந்தம் இருக்கா? இல்ல, போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சில இவங்க வந்து இறந்தாங்கன்னா வீட்டுல பணத்தையே வச்சுக்க மாட்டாங்க, அவங்க ரிலேஷன் கோச்சிக்கிறாங்களா இல்லையா உடனே கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் அதுக்கு மேல அடிச்சு கும்பாலம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு பண்றாங்க. ஏன் அவங்க அது மாதிரி பண்றாங்க, இவங்க ஏன் இது மாதிரி பண்றாங்க சொல்லுங்க. இப்ப நான் நேராவே வந்துடுறேன். பிராமின் இருக்காங்க இல்லைங்களா, இறந்துட்டாங்கன்னா உடனே 2 கழி 7 புல்ல வச்சு போட்டு குடுன்னு ஓடி கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு வந்துருவாங்க. மாமா வந்தான், மச்சான் வந்தான், அக்கா வந்தா சண்டை வரும்னு சொல்லி நீங்க தான் வச்சுக்கிட்டு பண்றீங்க இல்லைங்களா? அப்ப இறந்த உடல்ல ஜீவகாந்தம் இருக்குமா இருக்காதா? இறந்த உடல்ல ஜீவகாந்தம் இருக்காது, வெளியில இருந்து இழுக்க ட்ரை பண்ணும். அப்ப பக்கத்துல உட்காந்து நீங்க வந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் வந்து இப்ப நீர்வீழ்ச்சி மேல இருந்து கீழே தானே வரும். உண்மைதான். உங்க ஜீவகாந்த ஆற்றல் அதிகமா இருக்கும்போது இல்லாத இடத்தை நோக்கி அது போகும். இதான் இயற்கையினுடைய நேச்சர். ரைட்டுங்களா? அப்ப அவங்க பக்கத்திலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற அம்மாக்கள், அத்தைகள், சித்திகள், அக்காக்கள், பொண்ணுங்க எல்லாமே பண்ணும்போது அதனுடைய ஆற்றலை அங்க இழுக்கும், அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால நுரையீரலையும் இருதயத்தை ஆக்டிவேட் பண்றதுதான் மார்ல அடிச்சுக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த விஞ்ஞான காலத்துல இறந்த உடனே அதுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸ வச்சிடுறாங்க. கண்ணாடி வந்து இன்சுலேட்டிங் மீடியம் தானே, அதனால உங்க ஆற்றல் அங்க போகாது. ரைட்டுங்களா? அதே போல நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு பிணம், வவ்வாலு, கோட்டான், ஆந்த, நாயி, பன்னி, பீரியட் ஆன பெண்கள் இவங்க பக்கத்துல போனீங்கன்னா உங்க ஆற்றல் அதிகமா அவங்க கிட்ட இழுக்குன்னு சொல்றது இதுதான். ஓகே, ரொம்ப அருமையா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீங்க ஐடியா சொன்னீங்க. சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்டா உருவாக்குனது என்னுடைய குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி. ஆமாய்யா, நல்ல விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உமையால், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்களங்க இந்த பழம் ஞான பழத்தை வச்சு அந்த இது வாங்க பார்வதி பரமசிவன் முருகனுக்கும் பிள்ளையார் கொடுத்ததை வச்சு நீங்க இந்த துரியாதீதமும் சாந்தின்னு சொன்னீங்க. ஐயா துரியாதீதம் அப்படியே அறிவை விழிச்சுட்டே போய் அடையிறதுங்கய்யா, சாந்தி மூலமாவும் இறைநிலை அடையிறதா ஐயா? இருங்க, சாந்தியில நீங்க இறைநிலையை உணர்றீங்களா இல்லையா? ஏமா ஒவ்வொரு அணுவுக்குள்ளாரையும் ஒரு அணுவுக்கும் மற்றொரு அணுவுக்கும் இடையில இருக்கிறது என்னம்மா? இருப்பா இருக்கிறது எது? அறிவா இருக்கிறது எது? இறைநிலை தாங்க ஐயா. அப்ப சாந்தியில இறைநிலை இல்லையா? இருக்கிறதுங்க. ஆமா, அவங்க நான் தான் அதுக்கு சொன்னேன், வேதாந்திகள் சித்தாந்திகள் ரெண்டு டாப் ஆரம்பிச்சேன். ராகுக்கு எது அந்த சிம்பிள சொன்ன பக்தி மார்க்கத்துல என்னது, நீங்க மனதை விரித்தும் நீங்க போய் அடையலாம், உயிரை ஒடுக்கியும் போய் அடையலான்றதுக்கு தான் அந்த சிம்பிளே. அப்ப நீங்க சாந்தி தவத்துல உணர்ந்து உங்க பொருள் பற்று புகழ் பற்று புலன்கள்ல இருந்து அடக்கும் பொழுது மத்த தவத்துக்கு நீங்க ராக்கெட் மாதிரி போகலான்றதுதான் உங்களுக்கு சாந்தி தவத்தையே நீங்க செய்து பழகுங்கன்னு சொல்றது.
ரைட்டுங்களா? அந்த காலத்துல நீங்க ஆக்கினை கொடுத்த உடனே சாந்தி கொடுக்க மாட்டாங்களாம் மகரிஷி. பழைய அன்பர்களை கேட்டு பாருங்க. இப்பதான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற, நேத்து ஆக்கினை இன்னைக்கு சாந்தின்னு. ரைட்டுங்களா? அதனால ஆகினிலே நீங்க உணர்றது இறைநிலையை தான், துரியாதீதத்துல உணர்றதும் இறைநிலை தான். மனம் விரிச்சு அங்க போறீங்க, இங்க உயிர் ஒடுக்கி வந்து பாருங்க. ரைட்டுங்களா? சரிங்க, சிறப்புங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிமா. அடுத்தது பாலசுப்ரமணிய ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, மூலாதார சக்கரத்தை ராகு கேது தொடர்பு பண்ணி கொடுத்தவங்க விளக்கம் ரொம்ப அருமையா. சாதாரணமாக உலகம் சுத்தும் போது உலக உருண்டையில நடுமையத்துல நெருப்பு அது ராகு கேதுவா மாறி 2 பக்கம் போற மாதிரி நீங்க இறைநிலை அடைவதற்கு கேது வழியா மாதிரி செய்யலாம், ராகு மாதிரியும் மேல போய் பண்ணலாம்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி கேது வழியாக இருந்து நம்ம வீட்டிலே இருந்து அனைத்து தவங்களும் செய்து எந்த கோயில்களும் குளங்களுக்கும் போகாம அமைதியா தவம் தற்சோதனை பண்ணி இருக்கலாமா ஐயா? அப்படி ஒரு மனசு நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பாமர மக்களின் வேதாத்திரியும் தான் இதை உடைச்சு எரிஞ்சவங்களே. இல்லத்தரசிகள் கொக்கந்து நினைத்தாயோ கொங்கனாரன்னு சொல்லிட்டு இல்லத்தரசியை எப்படி கொங்கனார பண்ணாங்க? ஆமா, உங்க தொண்டு மூலியமா, உங்க அன்புதான் இல்லையா? இப்ப கண்ணப்ப நாயனாருக்கு என்ன வேதம் தெரியும்? என்ன இப்ப மகானே சொல்லிருக்கேன், நான் வேதங்கள் படித்தது இல்லையா. அந்த பாடலை படிச்சா சிரிப்புதான் வரும். வேதங்களை படிக்காததான் இவ்வளவு பெரிய ஐநா சபைக்கு போற அளவுக்கு ஒரு வேதாத்திரியத்தை நம்ம மகான் கொடுத்திருக்காரா? இல்லைங்களா? நீங்க கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் கழிக்க முடியும். தொண்டு வர்றதுக்கு எது? வெளியிலிருந்து இன்ஃபர்மேஷனை பெறுவது கல்வி. பெற்ற கல்வியின் மூலம் திருக்குறளை சொல்லிடுற மாதிரி கற்றதனாலாய பயணங்கள் நட்டால் தொழார், நீ என்ன படிப்பு ஒன்னாலும் படிச்சிடு. ஆனா ஒரு க்ஷணமும் இறைநிலையில இருந்து நீங்க செய்யுங்க. ஆக்னியில சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இன்று முதல் நான் எந்த செயலை செய்தாலும் எந்த உணவை உட்கொண்டாலும் உருவ மத்தியிலேயே மனதை வைத்து நான் செய்வேன்னு சொல்லுன்னா என்னது? ஆகினைய என்னைக்கு உங்களுக்கு தொட்டு கொடுத்தாங்களோ உங்க அறிவு மனதை ஆட்சி செய்யுது இல்லைங்களா? அப்ப நீங்க மனதை எப்பயுமே இறைநிலையோட இருந்து செய்யும் பொழுது நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. அப்படின்றதுக்காக தான் நீங்க பெற்ற கல்விய இன்ஃபர்மேஷனை நீங்க உங்களுடைய ஆக்கி உங்களுக்கு பயனானா பிறகு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுங்க. அப்ப பண்ணும்போது நிலையானது எது, நிலையற்றது என்றது உங்களுக்கு புரியும். நிலையானது எந்த நெருப்பாலையும் யாரையும் அடிச்சு அதை பண்ண முடியாது. நிலையற்றது நிகழ்ச்சின்னு மகானே கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்ப நிலையானது நிலையற்றதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒரு குருவை நீங்க தேடுவீங்க. அப்ப அந்த குரு சொல்ற வழியில அவரு கொடுக்கிற பயிற்சியை முறையா செய்து வந்தீங்கன்னா உங்க கருமையத்துல இருக்கிற அகங்காரம் தூய்மையாகுமா ஆகாதா? அது ஆகும்போது ஆணவம் கண்மம் மாயை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது குறைய உங்ககிட்ட என்ன வரும்? அன்பும் கருணையும் பிறக்கும். நீங்க மூலாதாரத்துல சாந்தியில போனாலும் சரி, துரியாதீதத்துல போய் இறைநிலையோட கலக்கும் போது இறைவனின் தன்மையாகிய அன்பும் கருணையும் உங்ககிட்ட பிறக்கும். அந்த அன்பும் கருணையும் உங்ககிட்ட பிறக்கும் போது நீங்க என்ன வரும்? இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அருள் நிதியான நீங்க தொண்டு செய்ய ஆரம்பிப்பீங்க. நிஷ்காமிய கர்மத்துல இல்ல, காமிய கர்மத்துல. நான் இன்னைக்கு பயிற்சி எடுத்தனா என்ன வரும்? இதெல்லாம் இல்ல. காமிய கர்மத்துல இருந்து நீங்க தொண்டு செய்ய 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 கொண்டு வந்த உங்க வினைகள், உங்க சஞ்சிதா கர்மம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கர்ம வினை ஜெனடிக் சென்டர்ல குறைய வீடு பேரு அடைவீங்களா அடைய மாட்டீங்களா? கண்டிப்பா அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. வாய்ப்பு இருக்கல. ரமணர் வாழ்ந்திருக்காரு, நம்ம மகரிஷி வாழ்ந்திருக்காங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்க எல்லாம் எதுவும் படிச்சது இல்ல. எந்த கோயிலையும் போய் அவங்க பண்ணது இல்ல. அவங்க இருந்த இடத்துல இருந்து உள்ள கடந்து போய் 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 அந்த இறைநிலையோட கலந்து கொடுக்க பொக்கிஷத்தை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மரத்துல நின்று நெழல ஆடிக்கிட்டு இருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன். மிகச்சிறந்த விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மணிமேகலை, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
அம்மா ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா நெய்வேலி மிக அம்மா சிறப்பான சொல்லுங்க. விளக்கங்கள் ஐயா. மிக சரி. சிறப்பான சிந்தனைங்க ஐயா. சரிங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மணி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஏழுமலை, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எம்ஆர் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சாதி தவறாலே அதுக்குள்ள விளக்கம் இல்லை. அது சும்மா 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவாங்க. ஆனா சாதி தவறத்தை நன்மைகளே நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க. அப்படின்ற போது எவ்வளவு விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி எம்ஆர். ரொம்ப சிறப்பா இருந்தாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே